Assalamualaikum hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல துபாய் வைரல் மரியா பாஸ் சீஸ் கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். மற்ற கேக்ஸ் அண்ட் சீஸ் கேக்ஸ்ல இருந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது இதோட டேஸ்ட். பட் மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன். வேற லெவல் மேட்டிங்கா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் உங்க பிசினஸ்க்குமே ஆட் பண்ணிக்க கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. டீடைலா ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே 4 முட்டையோட மஞ்சள் கருவு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைக்கருவு தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 50 கிராம் அளவு பொடிச்ச சக்கரை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் இல்லை, நல்லா அது கொஞ்சம் கலர் மாற மாதிரி ஒரு பேல் எல்லோ வர்ற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க்கு இந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக உங்களுக்கு அது வந்து நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிடும். ஒரு பேல் எல்லோ வந்ததுக்கப்புறமா இதில் 60 ml ஆயில் ஆட் பண்ணுறேன், 85 ml மில்க் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 1.5 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். மற்ற கேக்ஸை விட இதில் கொஞ்சம் எக்ஸ்மெல் அதிகமாக இருக்குங்கிற காரணத்துக்காக வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் மைதா 125 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட், ஒரு 3 கிராம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளார் எல்லாமே நல்லா அந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தான பேட்டராக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளாரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக எக் ஒயிட்டு 4 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் வினிகர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லாட்டி நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட்டரை வந்துட்டு ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்தளவுக்கு நல்லா பதம் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரு 65 கிராம்ஸ் ஆஃப் பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற வரைக்கும் இந்த எக் ஒயிட்டை வந்து நம்ம அடித்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? என்னோடய பீட்டருக்கு கரெக்டாக 6 மினிட்ஸில் கரெக்டான ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துட்டு வந்துருச்சு. 2 பேட்சாக வந்துட்டு பவுடர் சுகர் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் ஒயிட் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எக் யாக் மிக்சர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எக் ஒயிட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக இல்லை விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த ஒரு பேட்டர் மட்டும் தான் நான் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பேட்டர் நல்லா வந்துட்டு ஃப்ளஃபியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த பேட்டர் இருக்குது இல்லையா, இது அப்படியே நம்ம இந்த எக் ஒயிட்டில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு இதை ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கவே கூடாது. ரொம்ப எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எக் ஒயிட்டோட அந்த பதம் வந்துட்டு கம்மியாகாமல் இருக்கும். இல்லைனா கேக் வந்துட்டு சீஸ் கேக் மாதிரி வராமல் நார்மல் கேக் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எக் ஒயிட்டெல்லாம் அங்கங்கே எதுவுமே தெரியக்கூடாது. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஒரு லைட் எல்லோ கலரில் வந்துடணும். அந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் பேட்டர் எப்படி இருக்குன்ட்டு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற 9 இன்ச் பேனில் வந்துட்டு இந்த பேட்டர் அப்படியே வந்துட்டு போர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ஃப்ளார் மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பேட்டர் வந்துட்டு போர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேன் இருக்கு இல்லையா, அதுக்கு தாண்டி வரும்போது இது ரொம்பவே மேலே ஃப்ளஃப் ஆகி அப்புறம் மேலே வந்து நல்லா கிராக்ஸ் ஆயிரும். ஸோ அந்த கேக் வந்து பார்க்கறக்கு அந்தளவுக்கு அப்பிடைசிங்காக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஃப்ளார் மட்டும் நான் நிறுத்திட்டேன். பேட்டர் மட்டும் நிறுத்திட்டு அந்த பேட்டரோட அளவு பார்த்திங்கன்னா 2 கப் கேக் செய்கிற அளவுக்கு பேட்டர் நான் ஸ்டாப் பண்ணிட்டு அது தனியாக ஒரு வெசலில் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா வந்துட்டு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்கியூவை வச்சு நல்லா இது பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அவன் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா 35 to 40 மினிட்ஸ் இது பேக் பண்ணி எடுத்தேன். அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேன் வந்துட்டு வச்சுக்கலாம். நான் சொன்னால 2 கப் கேக் அளவு பேட்டர், அதுவுமே ஒரு குட்டி வெசலில் போட்டு நான் பேக் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். பேக் ஆகும்போது எந்த அளவுக்கு ஃப்ளஃப் அப் ஆகுது பாருங்கள். நான் இருக்கிற கொஞ்சம் பேட்டர் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் இதுதான். அதுவும் நான் இதிலே ஆட் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே ரொம்ப கேக் வெந்திருக்கும். ஸோ இதுக்கான ஒரு ஸ்னோ ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 110 கிராம் அளவுக்கு சாஃப்ட் அண்ட் பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா க்ரீம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டரை மட்டுமே அடித்து நல்லா பேல் எல்லோ ஆற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க.
பட்டர் ரொம்பவும் உருகிற கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது, நமக்கு வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் ஒரு 60 கிராம்ஸ் அளவு க்ரீம் சீஸ் ஆட் பண்ணுறேங்க. க்ரீம் சீஸுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வந்துட்டு தணுப்பாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துட்டேன், கோல்டாக இருக்கிற க்ரீம் சீஸ் எடுத்துட்டேன். ஸோ தட் என்னாச்சு அப்படின்னா அந்த பட்டர் நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தாலே அதுவும் சேர்ந்தே வந்துட்டு கட்டியான மாதிரி ஆகிடுச்சு. ஸோ தட் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அது ரூம் டெம்பரேச்சரில் விட்டுட்டேன் ரெண்டையுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை அப்படியே நான் விட்டுட்டேன், ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுருந்தேன். ரூம் டெம்பரேச்சரே விட்டப்போ அது அகெயின் ஒரு கரெக்டாக பைப்பு ப்ளூ கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அகெயின் நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு பீட்ரு வச்சு அடிச்சுக்கிறேன். இதில் இப்போது இதுக்கு ஸ்வீட்காக நான் கண்டென்ஸ்டு மில்க் தான் ஆட் பண்ணுறேன். 75 கிராம்ஸ் ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். பட் எக்ஸாக்டான டேஸ்ட் வேணும்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்கே ஆட் பண்ணிக்கோங்க. 75 கிராம்ஸ் ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க். இந்த கேக் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, மைல்டான ஸ்வீட்டோட அந்த சீஸ் எல்லாம் நம்ம கிரேட் பண்ணி போட்டு அந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கோட சாப்பிட்றதுக்கு ஒரு வேறு அளவு டேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி விட்ட அப்புறமா இதில் அகெயின் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். விப்பிங் க்ரீம் ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டில் நீங்கள் எது வேணாட்டும் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஃப்ரெஷ் க்ரீமே ஆட் பண்ணிக்கிட்டேன். 60 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு விட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு பைப்பபிள் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா ஈவனாக நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட கேக் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். கேக் வந்து பாருங்கள் சூப்பர் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு உள்ளே போய் சங்கன் ஆன மாதிரி இருக்கும் கேக்கு. பட் இந்த மாதிரி தான் வரும் இந்த கேக். ஸோ நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு லோஃப் பேன் இருந்துச்சு அப்படின்னா 2 லோஃப் பேனில் கூட நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு உங்களுக்கு இதாகாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பார்ட்ஸ்லாம் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அப்படி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால நான் ஃபஸ்ட்டு கேக்கை 2ஆக வந்துட்டு கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் வந்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. சூப்பர் ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த கேக் வந்து ரொம்ப முட்டை ஸ்மெல் வருமோ இல்லை வேறு மாதிரி இருக்குமோ நல்லா இருக்காதோன்னுலாம் நினச்சேன். பட் செஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை. நீங்கள் ஒரு கேக் லவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த கேக்கை. இப்போ நான் இதை வந்து ஒரு ட்ரேயில் தான் அசெம்பிள் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் அந்த சீஸ் கேக்கோட லோஃப் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ராஸ்டிங் வந்து வச்சிடலாம் ஒரு லேயரில். ஸோ நடுவில் இருக்கிற லேயர் கொஞ்சமாக திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப தின்னாக வச்சாலும் அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நல்லா திக்காகவே வந்துட்டு நடுவில் இருக்கிற லேயர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கேக் ஃப்ராஸ்ட் பண்ணி நான் கொஞ்சம் தனியாக வச்சுருந்தாலும் அந்த கேக்குமே ஃப்ராஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃப்ராஸ்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் இதே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஒரு லோஃப் ஆஃப் மரியப்பஸ் சீஸ் கேக் கிடைக்கும். மேலேயுமே வந்துட்டு ஃபுல்லாக அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேல் க்ரீமே கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஃபுல்லாகவே சைட்ஸு இந்த சைடு எல்லாமே நான் வந்துட்டு அந்த ஃப்ராஸ்டிங் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். க்ரீம் வந்து நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. ஈஸியாக பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம இது மேலே வந்து ஒரு சீஸ் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி செடார் சீஸ் எடுத்திருந்தேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட மொசரலா தான் இருக்குன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த சீஸோட அந்த சால்ட்டி ஃப்ளேவர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சால்ட்டி கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டு அப்புறம் அந்த சீஸ் கேக் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியாக இதாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். சைட்ஸு எல்லா சைடுமே வந்துட்டு அந்த ஸ்னோவாக கவர் பண்ண மாதிரி வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வந்திருந்தால் உங்களுக்கு ஸ்லைஸோட அந்த இது வந்து இன்னுமே ஈவனாக வந்திருக்கும். பட் நான் கொஞ்சம் தணுப்பாக இருந்துச்சு என்னோடய சீஸ், நான் அதே அப்படியே எடுத்து பண்ணனால கொஞ்சம் அந்தளவுக்கு இதாக வரல. பட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதை 2 to 3 ஹவர்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வந்துட்டு வெளியில் எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட மரியப்பஸ் சீஸ் கேக். இந்த லோஃப் அப்படியே நீங்கள் இந்த பாக்ஸ் கிடைக்குதுல ரெடிமேட் கேக் பாக்ஸ், அதுக்குள்ளே வச்சு உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லோஃபாக கூட சேல் பண்ணலாம். இல்லை பீசஸாக சேல் பண்ணோன்னா குட்டி குட்டி பாக்ஸஸ் நம்ம ப்ரௌனி பாக்ஸஸ்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சு பீசஸாக சேல் பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான பிஸ்னஸ் ரெசிபி. அது மட்டும் கிடையாது, இப்போது துபாயில் ட்ரெண்டிங்காக இருந்தது, இப்போ கேரளாலேயும் ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய பேத்துக்கு தமிழ்நாட்டிலையும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு ரெசிபி நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே நான் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு சொல்லியிருக்கேன்.
அண்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து எனக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ஷேர் பண்ணி நம்ம வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.